ஸோ இந்த எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கங்க. அந்த சைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தென் அதை ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஸ்க்ராம்பிள்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். தென் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூஷனுக்குள்ளே போய்டும். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மாடிஃபயர்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக என்ன ரிப்ளேஸ் ஆகிற மாதிரி அங்கே வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூமெரிக்கல் வேல்யூஸும் கொடுக்கலாம், இல்லை வந்து A to Z அப்பர் கேஸ் லோவர் கேஸ் எது வேணுமா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நியூமெரிக் கேரக்டரும் வச்சுக்கிறேன் இதில். ஸோ ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு ரேண்டம்னஸோட கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதோட வேல்யூ வந்து 1ன்னு மாற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸாக மாறிடும். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம சிம்பிள்ஸாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் டைப் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் இங்கே என்ன கொடுத்தாலும் அது ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த எஃபெக்ட் எங்கே முடியணுமோ அந்த பொசிஷனில் வச்சு வேல்யூவை ரீசெட் பண்ணிவிடுங்க திருப்பி 0க்கு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சவுண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும்.